मेरे दिल आओ, मेरे दिल आओ, मेरे दिल आओ। हे गुरुदेव मेरे दिल आओ, सुंदर सेज बिछाया हूँ, सुंदर सेज बिछाया हूँ, सुंदर सेज बिछाया हूँ। இந்த பிரைட்டர் வேர்ல்டு 1944 ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் 1944 புத்தகம் நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டி பகிர்ந்து கொள்வோம். முதல்ல இந்த புத்தகம் இந்த கலர்ல நம்ம சில பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டா, நம்ம டெய்லி படிக்கிறதுக்குன்னு ஒரு விஸ்பர்ஸ் வச்சிருக்கோம். டெய்லி நம்முடைய வாட்ஸ்அப்ல ஒரு ஒரு விஸ்பர்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறார். அதுதான் இந்த புக்ல இருக்கு அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். அது கிடையாது. அந்த டெய்லி நம்ம படிக்கிற விஸ்பர்ஸ்ங்கிறது ஒரு 1990க்கு அப்புறம் மீடியம் சகோதரியால ரிசீவ் பண்ணப்பட்டு ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு நாளைக்கு அதை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. 5-6 வால்யூமா இருக்கு. அது வேற. இப்ப நான் இப்ப உங்களுக்கு காட்டுற இந்த புத்தகம் 1944ல பாபுஜி லாலாஜியுடைய ஆன்மீக வாரிசாக நியமிக்கப்பட்ட பொழுது அந்த நாட்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் எப்படி இந்த மிஷன் எல்லாம் உருவாக்குனாரு, அதுக்கு ஒளி உலகத்துல இருக்கிற ஆன்மாக்கள் எப்படிலாம் வழிகாட்டினாங்க, அவர் எப்படிலாம் ஆன்மீக பணிகள் செய்தார் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தும் இந்த புத்தகத்துல இருக்கு. ஏன்னா இது எல்லாமே பாபுஜி நேரடியாக கிரேட்டர் வேர்ல்டு சோல்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ண விஷயங்களுடைய தொகுப்பு. இந்த புத்தகம் ஒரு செட்டு 4 உள்ளது. வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, வால்யூம் 4 4 புக்கு சேர்ந்து ஒரே செட்டாக நமக்கு தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஒரு வசதியா இருக்கணும். தமிழ் தவிர மற்றது படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்டா இருக்குங்க, தமிழ் தான் தேவைங்கிறவங்களுக்காக இந்த புத்தகத்தை இப்ப பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு 2 minutes நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம். அதாவது இப்ப நீங்க பாக்குற இந்த கூகுள் வெப்சைட்ல பாருங்க. நான் இப்ப கூகுள்ல போயிட்டு இந்த இடத்துல HFN லைஃப் புக்ஸ் அப்படின்னு நான் அடிச்சிருக்கேன். இப்படி அடிச்ச உடனே கீழே பாத்தீங்கன்னா நம்மளுடைய HFNlife.com அது ஓப்பன் ஆகும். அதுல புக்ஸ் HFN லைஃப் அப்படிங்கிற டைரக்டா அந்த ஒரு இதுலயே நம்ம உள்ள போயிட்டு கிளிக் பண்ணோம்னா நேரடியா இந்த வெப்சைட் நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்தா முதல்ல எடுத்த உடனே விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பிரைட்டர் வேர்ல்ட் 1944-1955 இந்த 11 ஆண்டுகளுக்கான இந்த புத்தகம் தான் இருக்கும். இங்க விலை 1500ன்னு போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்குன்னா இங்க ஒரு வால்யூமோட விலை போட்டிருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் வால்யூம் இங்கிலீஷ்ல மட்டும் வெளியிட்டப்ப அது ஒரே ஒரு வால்யூமா வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 4 வால்யூம் வந்துச்சு. இப்ப தமிழ்ல வெளியிடும் போது 4 வால்யூமும் தொகுத்து வெளியிடுறாங்க. இப்ப இங்க காட்டுற புக்ல அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் புக்கு தான் போகும். கீழே அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா சூஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த புக்கோட படம்
பக்கத்துல அது என்னென்ன லாங்குவேஜ்ல அவைலபிள் அப்படிங்கிறது வரும். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடான்ட்டு. இப்போ இதுல நம்ம வந்து தமிழ் அதை நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா சிங்கிள் வால்யூம்லாம் எதுவும் வாங்க முடியாது. வால்யூம் 1 to 4 செட் ஆஃப் 4 புக் சேர்த்து தான் வாங்க முடியும். இதோட விலை என்ன? 6000 ரூபாய். ஒரு செட்டுன்னா இங்க 1, 2 செட்டுன்னா இங்க 2. இப்போ சப்போஸ் ஒரு சென்டர்ல நீங்க 4-5 பேர் சேர்ந்து பண்றீங்கன்னா இந்த இடத்துல 3 செட்டு 4 செட்டு கூட சேர்த்து பண்ணிக்கலாம். ஒரு செட்டுன்னா 4 புக்கு. அடுத்து ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நேரா வந்து உங்களுடைய செலக்ஷன் இங்க வந்துடும். அடுத்த பக்கம் ஓப்பன் ஆயிடும். இதுல அதோட சேர்த்து நீங்க வேற ஏதாவது பொருள்லாம் வாங்குறீங்களா, ஹார்டிகல்ச்சர்ல இதெல்லாம் கேட்கும். நீங்க அதெல்லாம் விட்டுறலாம். விட்டுட்டு இந்த 6000 அப்படின்னு வந்த பிறகு இந்த ரைட் சைட்ல பாருங்க செக் அவுட்னு வரும். இந்த செக் அவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இது ரைட் சைட்ல வரும். கம்ப்யூட்டரா இருந்தா, போனா இருந்தா கீழே வரும். இங்க வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அப்புறம் வந்து எங்க டெலிவரி பண்ணணும், உங்களுடைய என்ன பேரு, என்ன அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணணும்னு கேட்கும். இதை ஃபுல்லா டைப் பண்ணிட்டு கீழே வந்துட்டு கடைசியா எடுத்தீங்கன்னா பே நவுன்னு கேட்கும். இப்போ பே நவுன்னு வரும் பொழுது அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணாதான் பே நவ் வரும். நீங்க பண்ணிட்டு பே நவ் கிளிக் பண்ணீங்கன்னா கார்டா இல்லை யூபிஐயான்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணா அதிகபட்சம் 5 நாளுக்குள்ளார இது வந்து நம்முடைய வீட்டுக்கு இந்த புக் வந்துடும். ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையில கொஞ்சம் முன்னாடி நம்ம இதை ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம நம்முடைய ரெகுலர் இதுக்கு போகலாம். ஸோ இந்த புக்கு இப்போ வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த புக்கினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இதை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த புக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். தாஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த புத்தகங்கள்ல ஒண்ணு இந்த ஒளி உலகில் இருந்து மென்பொருள்கள். இந்த புக்கை ரிலீஸ் ஆனப்ப வந்து என்ன பண்ணாரு தாஜி, ரிசப்டருக்கெல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி, செமினார் மாதிரி வச்சு ஒரு 5 நாள் எங்களை எல்லாம் வந்து இங்கேருந்து கன்னியாவுக்கு கூப்பிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000, 1500, 2000 ரிசப்டர் இருக்கும். நாங்க ஏதோ செமினார்னா ஏதோ சொல்லித்தர போறாங்க அப்படின்னு நினைச்சு போகும்பொழுது ராஜி போன உடனே முதல்ல சொன்னதே இந்த புக்கு நானே படிக்க போறேன் அப்படின்னு தான் சொன்னார். 5 நாளும் இந்த புத்தகத்தை முழுமையா தாஜி நேரடியாக எங்களோட உட்கார்ந்து படிச்சார். அப்ப படிக்கும் பொழுது தாஜி சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த புக்ல உள்ள விஷயங்களை உண்மையிலேயே கிரகிக்கணும்னா நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லி 5 நாளும் நாங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்து தாஜி படிக்கிற அந்த விஷயத்தை கேட்டோம். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் இந்த புக்குக்கு எவ்வளவு ஒரு அந்த ஒரு அதுல சொல்லப்படுற விஷயங்களோட வரக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷனை கிரகிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தாஜி உணர்த்தினார். 5 நாளும் ஃபாஸ்டிங் இருந்து நான் பேசுறதை கேளுங்க, ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப எவ்வளவு ஆழமான விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. அதனால ஏதோ ஒரு 10ஓட 11 அப்படின்னு எடுத்துக்கொள்ளாம இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. ஆனா அவருடைய முன்னுரையில என்ன எழுதியிருக்கிறாரு, உங்களுக்கு இந்த புத்தகம் முக்கியத்துவம் உடையதாக தோன்றினாலும் சரி, தோன்றாவிட்டாலும் சரி, இதுல உள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுது புரியலன்னாலும் சரி, நீங்க ஒரு கதை படிக்கிற மாதிரி இந்த புத்தகத்தை படித்தால் கூட இது உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு ஆன்மீக சாதகருக்கு உரிய குணாதிசயங்கள் என்னென்னவோ அதையெல்லாம் வளர்த்துக்க உங்களுக்கு இந்த புத்தகம் வாய்ப்பளிக்கும். குருவுக்கும் சீடனுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் எப்படி இருக்கணுங்கிறத இந்த புத்தகம் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டும். அப்படிலாம் தாஜி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த புக்கை வாங்குங்க. வாங்கி வீட்டுல ஒரு பொக்கிஷம் போல வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தை படிக்க மறக்க வேண்டாம். தொடர்ச்சியாக இதை நம்ம படிச்சு முடிக்கும் பொழுது நமக்குள்ள நிறைய சேஞ்ச் வந்திருக்கிறத நம்ம எல்லாருமே உணரப்போகிறோம். அதனால இங்க இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒரு அதற்கேற்ற ஒரு மனநிலையும் உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை இப்ப வச்சுக்குவோம். இப்ப நம்ம காலை நேர புத்தக வாசிப்புக்கு செல்லலாம்.
19 மே 1944 மதிப்பிற்குரிய லாலாஜி பாபுஜிட்ட சொல்றார், உங்களுடைய நாட்குறிப்பு பிரசுரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட போது அதில் உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தது. இது 2 சகோதரர்களின் முட்டாள்தனம் மற்றும் தந்திரத்தினால் நடந்தது. மக்கள் உங்கள் மீது பற்று கொண்டு விட்டால் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விடுவார்கள் என்பதனாலேயே இவ்வாறு செய்யப்பட்டது. இது பாபுஜி காலத்துல நடந்த ஒரு விஷயம். அவருடைய டைரி குறிப்புகள்ல லாலாஜி என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னது, தான் கண்ட அனுபவங்கள், பல விஷயங்கள் அடங்கிய டைரி குறிப்பு பாபுஜி ஒப்படைச்சிருக்காரு. ஆனா அதை பிரிண்ட் பண்ற அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டவங்க 2 பேரும் இது யாருடைய டைரி குறிப்பு அப்படிங்கிற பேரை எடுத்துட்டு அதை பிரசுரம் பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, அந்த டைரி பாபுஜியோடது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்க டைரக்டா பாபுஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அது யாருகிட்ட அந்த பொறுப்புலாம் இருந்துச்சோ, ப்ரிசெப்டர்ஸா இருந்தாங்க இல்லையா, யாருகிட்ட அந்த பொறுப்புலாம் இருந்துச்சோ அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும், அவங்கள்ட்ட மக்கள் வரமாட்டாங்க, அவங்களுக்கு மரியாதை குறைஞ்சி போகும் அப்படின்லாம் நினைத்ததுனால அந்த 2 சகோதரர்களும் அவங்களுடைய பாபுஜியுடைய பெயரை நீக்கிவிட்டு இந்த பிரிண்டிங்க வெளில கொண்டு வர்றாங்க. அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விடுவார்கள் என்ற பயத்தினாலதான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத லாலாஜி பாபுஜிக்கு தெரிவிக்கிறாரு. தெரிவிச்சுட்டு கீழே சொல்றார், இது அவருக்காக மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்காகவும் தான். எதிரிகள் 100,000 கெட்ட எண்ணங்கள் கொண்டிருந்தாலும் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்றது மட்டுமே நடைபெறும் என்பதை தெளிவாக சிந்திக்க தெரியாத அவர்களால் உணர முடியவில்லை. இதை நம்ம கூட ஒரு பிரிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எதிரிகள் 100,000 கெட்ட எண்ணங்கள் கொண்டிருந்தாலும் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்றது மட்டுமே நடைபெறும். இதுதான் உண்மை. மாஸ்டருடைய விருப்பத்துக்கு எதிராக எதுவும் நடைபெறாது. அதனால யாரும் கெட்ட எண்ணத்தோடு நமக்கு எதுவும் தீங்கு செய்து விட முடியாது. ஏன்னா மாஸ்டருடைய விருப்பம் நம்முடைய நலன் மேல இருக்கு. பாபுஜி கேட்கிறார், மதிப்பிற்குரிய லாலாஜி அவர்கள் தனது இதயத்தை துண்டாக பிளந்து என்னிடம் காட்டினார். அந்த உள்நிலை இன்னமும் இருக்கிறது. என் உருவம் அங்கு இருந்தது. அதற்கு பின்னணியில் எல்லையற்ற சக்தி இருந்தது. இதை படிக்கும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்ம பார்ப்போம் இல்லையா, அனுமார் இப்படி தன்னுடைய இதயத்தை பிளந்து காட்டுவார். அந்த இடத்துல யாரு இருக்கா, ராமர் குடும்பத்தோட ராமர், சீதை, லட்சுமணன் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இது, இல்ல ராமர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு படத்தெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி லாலாஜியினுடைய இதயத்துக்குள்ளார முழுக்க முழுக்க பாபுஜியோட உருவம் இருப்பதை அவரு பாபுஜிக்கு காட்டுறார். இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? மாஸ்டரை நம்ம இதயத்துல வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா மாஸ்டருடைய இதயத்திலே இடம்பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். அதான் லாலாஜி சொல்றார், லாலாஜியினுடைய இதயத்தை பிளந்து காட்டும் பொழுது உள்ளுக்குள்ளார அந்த கண்டிஷன் இன்னமும் எனக்கு இருக்கு. என்னோட உருவம் அங்கு இருந்தது. என் உருவத்துக்கு பின்னாடி ஒரு 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 இட்டர்னல் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கிறத நான் பார்த்தேன். அதை பார்த்தப்ப லாலாஜி என்ன சொன்னாருன்னா, நீங்க தான் என்னுடைய ஆன்மீக வாரிசுங்கிறது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பல பேர் தீங்கு விளைவிப்பார்கள் அப்படிங்கிறதுனால, யாராவது ஒருத்தர் மாஸ்டர்கிட்ட ரொம்ப நெருக்கம் பழகினா எங்கடா நம்ம பொறுப்பு போயிடுமோ, அடுத்து நம்ம இந்த தலைமை பொறுப்புக்கு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இவர் ஒதுக்கி விடுறதுக்கு, அவர் மேல ஒரு குறைபாடை ஏற்படுத்துறதுக்கு, அவருக்கு ஏதாவது கெட்டது செய்யறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்பயுமே குரு பரம்பரையில என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை அடுத்த கட்ட வாரிசா உருவாக்குறாங்களோ அவங்க மிக ரகசியமாக தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளவு தீய சக்திகளுடைய ஒரு தீய எண்ணங்களுடைய ஒரு தாக்குதல் அது மேல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுதான் லாலாஜி சொல்றாரு, ஏன் என்னுடைய இதயத்துக்குள்ளார பாபுஜி இருந்தாருங்கிறதுக்கு விவரம். எவருக்கும் சந்தேகம் வராதபடி நான் உங்களை என் நெஞ்சத்திலேயே மறைத்து வைத்திருந்தேன். ஒரே ஒரு சகோதரர் மட்டுமே அதை அறிந்திருந்தார். ஏனென்றால்
அவர் என் நிலையுடன் இணைக்கப்பட்டிருந்ததால் அவரால் அதை யூகிக்க முடிந்தது. அந்த ஏற்கனவே சொன்னார்ல, என்னுடைய நிலையோடு யாரெல்லாம் கனெக்ஷன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேங்கிறது தெரியும். அப்ப பாபுஜி தவிர வேறு ஒரே ஒரு சகோதரர் மட்டும்தான் லாலாஜியோட இன்னர் கனெக்ஷன் அந்த லெவல்ல இருந்திருக்காரு. அவருக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருந்தது அப்படிங்கிறத சொல்றார். அடுத்து அதே தேதியில அடுத்த மெசேஜ். இது இன்னொருத்தரை பத்தி. அவருக்கு லாலாஜி நிறைய செஞ்சிருக்காரு. ஆனா அவர் அதை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தாம லௌகீக வாழ்க்கைக்கு பயன்படுத்திட்டார். அதை லாலாஜி பாபுஜி கிட்ட சொல்றார். அவரது ஏழ்மை நிலையை நான் கருத்தில் கொண்டிருந்தேன். எனவே அவருக்கு செல்வ செழிப்பை அளித்தேன். அவர் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழத் தொடங்கினார். மேலும் அவரது பேராசை அதிகரித்தது. கடவுள் முற்றிலுமாக மறக்கப்பட்டார். ஆனால் உங்களிடம் செல்வம் இருந்த போதிலும் நீங்கள் என்னை ஒருபோதும் மறக்கவில்லை. இத்தகைய திறன் உள்ளவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள். அவருக்கும் நான் இதெல்லாம் செஞ்சேன். ஆனா அவர் மெல்ல மெல்ல என்ன மறந்துட்டு கடவுளை மறந்துட்டு உலகாயுத வாழ்க்கையில ஈடுபட்டாரு. ஆனா அதே அளவுக்கு செல்வம் உங்கள்கிட்ட இருந்த போதிலும் நீங்கள் எதையும் மறக்கவில்லை, என்னையும் மறக்கவில்லை. இந்த மாதிரி திறன் உள்ளவர்கள் சில பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு பாபுஜியோட குவாலிட்டியை பத்தி லாலாஜி சொல்றார். கேளிக்கை மற்றும் ஆடம்பரத்திலேயே அவர் வீணாக பணம் செலவழித்தார். தகுதியான மக்கள் புறக்கணிக்கப்பட்டனர். ஏழைகளுக்கு எவ்வித முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. செல்வந்தர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. மேலும் தகுதிகள் இருந்தாலும் ஏழைகள் பணம் இல்லாத காரணத்தினால் எவ்வித நன்மையும் பெறாமல் திரும்பி செல்ல வேண்டியிருந்தது. இதெல்லாம் யாரை பத்தி சொல்றாருன்னா, லாலாஜி அவர் காலத்துல உருவாக்குன ஒரு பிரிசெப்டரை பத்தி அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா லாலாஜி மகா சமாதி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த பிரிசெப்டர் எப்படி இருந்திருக்கணுமோ அப்படி இல்லாமல் அவருக்கு லாலாஜி வழங்கிய எல்லா விதமான அந்த உலகாயுத நன்மைகளையும் தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிட்டதோடு இந்த ஆன்மீகங்கிறது அதை நாடி வர்ற எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு விஷயமா அவர் செய்யாம அவரை நாடி வர்ற பணக்காரர்களுக்கு மட்டும் மரியாதை செஞ்சு அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த சிட்டிங் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுப்பார் போடுது. அதே நேரத்துல ஒருத்தர் ரொம்ப ஏழையா இருக்காரு அப்படின்னாலும் அவர் ஆன்மீகத்தை ஒரு ஆர்வத்தோட அவர்கிட்ட வந்தா அவருக்கு சிட்டிங் எல்லாம் கொடுக்காம அனுப்பியிருப்பாரு போடுது. ஸோ இதெல்லாம் அவர் செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு இன்னொரு பிரிசெப்டரை பத்தி இவர்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது உங்க காலத்துலன்னு பாபுஜிக்கு சொல்றாரு. அடுத்து அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றிய உத்தரவு. உங்கள் பணியில் இருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு என் இல்லத்தில் நீங்கள் தங்கி இருந்த போது, வருஷம் சொல்றார், ஜூலை மாதம் 1931 லாலாஜி மகா சமாதி அடைறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, நான் 15 நாட்களில் உங்களுக்கு பூரணத்துவத்தை அளித்தேன். அந்த ஒரு கண்டிஷனுக்கு உங்களை நான் கொண்டு போனேன். அந்த 15 நாள்ல அந்த நோக்கத்திற்காகவே நான் உங்களை அழைத்திருந்தேன். ஒரு கடிதம் மூலம் உங்களை அழைத்திருந்தேன் என்றால் எல்லோருக்கும் இது தெரிந்திருக்கும். நீங்கள் உங்கள் நாட்குறிப்பை ஒரு சகோதரருக்கு அளித்து தவறு செய்து விட்டீர்கள். உங்களை போன்ற ஒரு நபரை சந்திக்க நேர்ந்தால் அவருடன் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எப்போ பாபுஜி அந்த ஒரு கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷனுக்கு போனாரு, பர்ஃபெக்ஷன் அப் டு சர்டைன் லெவல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்ப முதல் புள்ளியில பூரணத்தன்மை அடையிறது அப்படிங்கிறது ஒரு லெவல், இரண்டாவது புள்ளியில பூரணத்தன்மை அடையிறது அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா மாத்துறதுங்கிறது. இந்த முழுமையான பூரணத்தன்மை அப்படிங்கிறது பாபுஜிக்கு எப்ப அளிக்கப்பட்டிருக்கு, 1931 அளிக்கப்பட்டிருக்கு. அதை லாலாஜி இப்ப ரிவீல் பண்றாரு பாபுஜிக்கு. அப்பயே உங்களுக்கு நான் பூரணத்துவத்தை அளித்திருக்கிறேன், அதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டேன். ஆனா லெட்டர் மூலமா கூப்பிட்டு இருந்தா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் உங்களை நான் ரகசியமா கூப்பிட்டேன் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒண்ணு முக்கியமா சொல்றாரு, நீங்கள் உங்கள் நாட்குறிப்பை ஒரு சகோதரருக்கு அளித்து தவறு செய்து விட்டீர்கள். இதுதான் மீண்டும் மீண்டும் அப்பப்ப சொல்றது. பாபுஜியுடைய நாட்குறிப்புல இருந்த பல விஷயங்கள் அந்த யார்கிட்டயோ கொடுத்ததுனால அவரு அதை திருடி கொண்டார், அது மத்தவங்களுக்கு கிடைக்காம வச்சுட்டாரு, வெளில தெரியாம அதுல இருந்த பல ரகசியங்களை தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்தியிருப்பாரு. இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். அதனாலதான் அவரு இந்த மாதிரி சொல்றாரு. நாமும் அது மாதிரி என்னன்னா நம்ம நாட்குறிப்பை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் ஒரு பிரிசெப்டர்ட்ட ஒரு நாட்குறிப்பை
நீங்கள் விரும்பினால் காட்டக்கூடிய விஷயமாக இருந்தால் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் என்னுடைய டைரி குறிப்பு இது, இதுல வந்து நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், இதெல்லாம் பார்த்திருக்கேன், என்னுடைய கவனம் இது. அல்லது உங்களுடைய டைரி குறிப்பை நீங்கள் மாஸ்டருக்கு சப்மிட் பண்ணலாம். இது தவிர மற்றவங்க யாருக்கும் கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு குறிப்பு. அடுத்து அவர் சொல்ற இன்னொரு ஹிண்ட் என்னன்னா, உங்களை மாதிரியே ஒரு ஆர்வமுள்ள ஒருத்தரை நீங்க சந்திக்க நேர்ந்தால் எப்பொழுதும் அவர்கிட்ட ஒரு டைரக்ட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய வேவ் லென்த் ஒன்னா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இதை வந்து உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு, மற்றவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த முடியும். அடுத்து அதே தேதியிலேயே, இன்று நீங்கள் நன்றாக பணி செய்துள்ளீர்கள், நான் கவலையில் இருந்து விடுவிக்கப்பட்டேன். ஜே அதிகமாக என் நினைவில் இருந்த போதும் அதிக அகந்தையினால் கெட்டுவிட்டார். எம் எதற்கும் உதவாதவர் ஆனார். என்னிடம் இருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் பின்னர் இந்த பணியில் இருந்து விடுவிக்கப்படுவேன். என் முதிய வயதை கருத்தில் கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து உங்களுக்கு உதவுவேன். இது சாதாரணமா வந்து ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட பேசுறாரோ அந்த மாதிரிதான் லாலாஜியும் பாபுஜியும் ஒளி உலகத்திலிருந்து லாலாஜி பாபுஜி கிட்ட தொடர்பு கொண்டு பேசும் பொழுதும் ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு பணி ஒப்படைக்கப்பட்டது, எக்ஸ்கே பத்தி கேஎஸ் பத்தி எல்லாம் சொல்லி அவங்களுக்கான பணிலாம், அந்த பணியை பத்தி தான் இதுல சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா தெளிவா தெரியாது. இதெல்லாமே என்னுடைய அசம்ஷன் தான். நீங்கள் நன்றாக பணி செய்துள்ளீர்கள் அப்படின்னு பாராட்டுறாரு. ஆனா ஏன்னா அங்கதான் சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து எக்ஸ்கே பத்தி ஒரு கவலை இருக்கு, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிராப்ல விழுந்துட்டாரு, அவரது வந்து மேல தூக்கி விட வேண்டிய கட்டாயம், அவர் மேல கவனம் வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, நீங்க எடுத்துக்கங்கன்னு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் நன்றாக பணி செய்துள்ளீர்கள், எனக்கு அந்த கவலை இல்லை, என்னமே நீங்க பாத்துக்குவீங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஒண்ணு. அடுத்தது ஜே அப்படிங்கிறவரை பத்தியும் எம் என்கிறவரை பத்தி சொல்றாரு. ஜேயை பத்தி நான் அதிகமா என்னுடைய நினைவுல வைத்திருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். மாஸ்டருடைய மனக்கோலத்துல இருந்த ஒரு அபியாசி அவரு. ஆனால் தன்னுடைய அகங்காரத்தினாலேயே அவர் கெட்டுவிட்டார். இது நமக்கெல்லாம் ஒரு குறிப்பு. என்னதான் மாஸ்டர் பக்கத்துல நம்ம இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பேரை வந்து மாஸ்டர் சொல்ற அளவுக்கு நம்ம நெருக்கமானவராக இருந்தாலும் கூட நம்முடைய அகங்காரம் நம்மளை கீழே கொண்டு போயிடும். அதுக்கு இந்த வரிகள் வந்து நமக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரிதான். ஜே அதிகமாக என் நினைவில் இருந்த போதும் தன்னுடைய அதிகமான அகந்தையினால் கெட்டுவிட்டார். எம் என்பவர் எதற்கும் உதவாதவர் ஆனார். அவர் வந்து இது ஏன் நடக்குது அப்படின்னா, மாஸ்டர்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மிஷனுக்கு மாஸ்டருடைய நோக்கத்துக்கு எதுவும் செய்யாம தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் இப்பயும் தாஜி வந்து பேசியிருக்காரு, இந்த அளவுக்கான வெல்த் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வெல்த் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வச்சுட்டு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒவ்வொரு பிரிசெப்டருமே இதை கேட்டுக்கணும். எனக்கு வந்து பிரிசெப்டருங்கிற தகுதியை மாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சுக்கிட்டு நான் மாஸ்டருக்கு மிஷனுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இல்ல லாலாஜி சொன்ன மாதிரி நம்முடைய இன்சியலை போட்டு இவர் எதற்கும் உதவாதவர் அப்படின்னு எழுதுற மாதிரி நம்ம இருக்கமா, இல்ல பாபுஜி மாதிரி நீங்க நல்லா பணி செய்து இருக்கிறீர்கள், உங்களுடைய பணியினுடைய நிமித்தத்துல நான் என்னுடைய கவலையிலிருந்து விடுபட்டு எப்படியும் நல்லா செஞ்சிருவீங்கிற ஒரு நிம்மதிக்கு வந்திருக்கேன்னு மாஸ்டர் தன்னுடைய டைரியில எழுதுவாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கான ஒரு தராசு தான் இதெல்லாம். இது வந்து பாபுஜியோ டைரி குறிப்பா பார்க்க கூடாது. எல்லா இடத்துலையும் நமக்கான ஒரு ஹிண்ட் கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அடுத்தபடி சொல்றாரு, அதனால நீங்க சகஜ மார்க்கத்துக்குள்ளார டிரான்ஸ்மிஷனை வாங்கி என்னோட நெருக்கமா இருக்கிறப்ப என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை குயிக்கா கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மிஷன் எதற்காக, இதோட நோக்கம் என்ன, அதுக்கு நீங்க என்ன கற்றுக்கொண்டு என்ன செய்யணுமோ அதை விரைவாக கற்றுக்கொண்டு அந்த பணியில நீங்க ஈடுபட ஆரம்பித்தால் என்னுடைய சுமை குறையும். நானும் எனக்கும் வயசாயிடுச்சு, அதனால இந்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இந்த விஷயத்துல நான் தொடர்ந்து உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு லாலாஜி பாபுஜிக்கு சொல்றாரு. இதை அப்படியே எடுத்து தாஜி நமக்கு சொல்றதா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் வந்து நம்ம என்ன செய்யணுங்கிறத பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும். பாபுஜி சொல்றாரு, ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுது, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. லாலாஜி சொல்றது, சுய முயற்சியினால் பெறப்படும் சக்தி தெய்வீக அருளினால் பெறப்படும் சக்தி அளவிற்கு ஆற்றல் வாய்ந்ததாக இருப்பதில்லை.
முழுமையான சக்தி ஒரு பரிசாக மட்டுமே தரப்படுகின்றது. இது நம்ம ஒவ்வொருத்தரும் பல முறை சிந்திச்சா பலவிதமான விளக்கங்கள் இதுக்குள்ள அறிந்து வரும். இப்போ ஒருத்தர் பிராக்டிஸ்னால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புள்ளி வரைக்கும் முன்னேறாரு அப்படிங்கும் பொழுது அவருடைய சக்தியானது எந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததா இருக்குதோ அந்த அளவை விட மாஸ்டருடைய கருணையிலால வழங்கப்படுற சக்தியானது முழுமையான ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சுய முயற்சி பண்ண வேண்டாமான்னா பண்ணலாம். சுய முயற்சியினால் பெறப்படுகின்ற சக்தி அப்படின்னு நான் நினைக்கிற ஒண்ணு என்னுடைய அகங்காரத்தினுடைய விளைவு. அதனாலதான் அந்த சக்திக்கு ஒரு பவர் கம்மியா இருக்கு. நான் சம்பாதிச்ச காசு அப்படின்னு நம்ம சொல்றப்ப அந்த நான் அங்க இருக்கு. அதனால அதுக்கு வரையறை வந்துருது. அதுதான் சுயமுயற்சியினால் பெறப்படும் சக்தியினுடைய ஒரு டிராபேக். இப்ப நான் சுயமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு கிடைக்கிற சக்தி மாஸ்டருடைய கருணையினால கிடைக்கிற பரிசாக நான் உணரும் பொழுது அது வரையறையற்றதாக செயல்பட ஆரம்பிக்குது. இதையே வள்ளுவரும் சொல்லிட்டாரு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும். எந்த அளவு கஷ்டப்பட்டமோ அந்த அளவுக்கு அந்த சக்தியானது நமக்கு கிடைக்கும் என்பது என்னமோ உண்மைதான். ஆனால் தெய்வீக அருளினால் மாஸ்டருடைய கருணையினால் வழங்கப்படுகின்ற அந்த எனர்ஜியானது மிகுந்த ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் எனர்ஜி அப்படிங்கிறது, ஒரு முழுமையான சக்தி என்பது எப்பொழுதும் பிராக்டிஸ்னால, அதாவது முயற்சியினால பெறப்படுவது இல்லை. அது பரிசாக மட்டுமே வழங்கப்படுகிறது. அப்போ அது பரிசாக வழங்கப்படும் பொழுது என்னன்னா, 2 விஷயங்க. ஒண்ணு அது ஒரு பரிசுக்கும் நானா பெற்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப நான் ஒரு 1 கோடி ரூபாய உழைச்சி சேர்க்கிறேன், இல்ல 1 கோடி ரூபாய் எனக்கு பரிசாக கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதனுடைய தகுதி மதிப்பெல்லாம் எனக்கு தெரியறதுக்கான காலகட்டமே கொஞ்சம் லேட்டா தான் வரும். 1. 2வது, அது மேல ஓவரால் கண்ட்ரோல்ல எனக்கு வராது, எடுத்த எடுப்புலயே வராது. ஏன்னா நான் அதை இறுக்கி பிடிக்க மாட்டேன் என்னோடது அப்படின்னு. இன்னொரு பார்ட் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பேசலாம். இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, பயிற்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் உள்ள சம்பந்தம் ரொம்ப கம்மி. பயிற்சி என்பது நம்முடைய முயற்சியை அதிகப்படுத்துறது. நம்ம எந்த அளவுக்கு அதுக்காக இயங்குறோங்கிறத நம்ம வெளிக்காட்டுறதுக்கான விஷயம். ஆனா ஆன்மீக முன்னேற்றம் என்பதும் ஆன்மீக பாதையில நமக்கு வழங்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே மாஸ்டரிடமிருந்து வருகின்ற பரிசுகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த வரிதான், சுய முயற்சியால் பெறப்படும் சக்தி தெய்வீக அருளால் பெறப்படும் சக்தி அளவிற்கு ஆற்றல் வாய்ந்ததாக இருப்பதில்லை அப்படிங்கிறது. அல்லது அது வேற திசையில நம்மள கொண்டுட்டு போகுது. அதே தேதியில திரும்பி சொல்றார், நம்முடன் இருப்பவர்களின் செயல்கள் ராவணனின் தீய செயல்களுடன் கூட ஒப்பிட முடியாத அளவிற்கு உள்ளன. ராவணன் தனது எதிரிகளை எச்சரித்து சவால்கள் விட்ட பின்னர் தான் அவர்களை தாக்கினான். அப்படி இருக்க நண்பரை போல நடித்து அவர் உங்கள் அனைவருக்கும் தீங்கிழைக்கிறார். ஒரு வெளிப்படையான சவாலுக்கு பின்னர் அவர் இந்த தீங்கு இழைத்திருந்தால் கூட அந்த தீங்கு மிகவும் குறைவாக இருந்திருக்கும். அவரால் இழைக்கப்பட்ட அனைத்து தீங்குகளையும் நான் நொடியில் நீக்குகிறேன். அங்கேயும் தந்திரக்காரர்கள் கூடவே இருந்து நல்லபடியா பேசி, ஆனா இவரை பத்தி தப்பான விஷயங்களை வெளியில பரப்புறவர், இவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எதிராக வேலை செய்யறவங்க இப்படிலாம் இருந்திருக்காங்க. அததான் லாலாஜி குறிப்பிடுறாரு. யாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம் அல்லது சொல்லாமலும் இருக்கலாம். அது இங்க பிரிண்டிங்ல வர்றப்ப மறைக்கப்பட்டும் இருக்கலாம். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, ராவணனை விட கெட்டவர்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அப்ப நீங்க மிஷன்ல ஏதாவது ஒரு இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது என்னமோ இன்னைக்கு நடந்ததுன்னு நினைக்காதீங்க. பாபுஜி காலத்துல இருந்தும் லாலாஜி காலத்துல இருந்தும் இந்த எண்ணங்களோடு கூடிய மனிதர்கள் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அதுவும் இறைவனுடைய ஒரு சித்தம் தான், மாஸ்டருடைய சித்தம் தான். ஆனா கடைசியா அவர் சொன்னதைதான் பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவராக என்ன தீங்கு இழைத்திருந்தாலும் அவரால் இழைக்கப்பட்ட அனைத்து தீங்குகளையும் நான் ஒரு நொடியில் நீக்குகிறேன். அந்ததான் மாஸ்டருடைய சப்போர்ட். ஸோ இங்க நம்ம முழுக்க முழுக்க அடைக்கலமாக இருப்பது நம்முடைய மாஸ்டரிடம்தான். மதிப்பிற்குரிய லாலாஜி அதே தேதியில
நான் உங்களுக்கு உயிரற்ற பொருட்களின் மீதான ஆதிக்கத்தை அளிக்கிறேன். இன்று அதற்காக தயார் செய்யும் பணி நடைபெறும். நீங்கள் அந்த பணியை முடித்திட வேண்டும். ஏதோ ஒரு பாயிண்ட் ஓபன் பண்றார். அந்த பாயிண்டினுடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்டா, உயிரற்ற பொருள்கள் மேல, அதாவது ஐம்பூதங்கள் மேலன்னு வச்சுக்கலாம். அதன் மீது ஆதிக்கத்தை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். உங்களுக்கு தருவதற்கு இன்னும் என்ன இருக்கிறது என்பதை அறிய முயற்சி. எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஒண்ணு இன்னும் என்னென்னலாம் என் மைண்ட்ல தோணுதோ அதுக்கான ஆளுமையை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பற்றுறுதியை வளர்த்து கொள்ள விரும்புபவர்கள் அதை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி மாஸ்டர் மேல ஒரு பற்று வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னா அதை உங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். உங்களது தொடர்பில் இருக்கும் ஆர்வலர்கள் முழுமையான மற்றும் சரியான பற்றுறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனையாகும். யாரெல்லாம் உங்களோட தொடர்புல இருக்கிறாங்களோ அவங்களும் நீங்க எப்படி என் மேல ஒரு பற்றுறுதி வைத்திருக்கிறீங்களோ அது மாதிரியான ஒரு பற்றுறுதியை உங்க மேல வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்றார்.